धर्मे च अर्थे च कामे च मोक्षे च भरतर्षभ यदि हास्ति तदन्यत्र यन्नेहास्ति न तत्क्वचित्. மகாபாரதத்தில் உண்டான 18 பர்வங்களிலே 1.25 லட்சம் ஸ்லோகங்களாலே அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 புருஷார்த்தங்களும் விளக்கப்பட்டுள்ளன. ஒரு மனுஷன் இந்த நாளைத்தான் எப்போதும் விரும்புகிறான். முதலில் தர்மம், அறம். அறத்தை விடாமல் பின்பற்றி கொண்டு வந்தால் அர்த்தம் பொருள் சேர்கிறது. நமக்கு வேண்டிய பொருள் இருக்கும்னால் அதனால் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறுகிறது. அது காமம், இன்பம். என்னதான் இந்த லோகத்தில் நம்ம ஆசைப்பட்டாலும் அனுபவித்தாலும் அது ஓரளவு அழைத்து செல்லுமே தவிர மீளாத மாறாத இன்பமாக இராது. அது மோட்சத்தில் வைகுந்தத்தில் தான் கிட்டுகிறது. ஆக தர்ம அர்த்த காம மோட்சங்கள் படிப்படியாக ஒருத்தனாலே விரும்பப்படுகின்றன. அதிலே தர்மத்தின் வழி அடிப்படையில் நடந்தோமானால் தன்னடையே மற்ற மூண்டும் படிப்படியாக கிட்டும். தௌமியர் பஞ்சபாண்டவர்களுக்கு தர்மத்தை உபதேசிக்கப் போகிறார். நாம் அனுபவித்து வரும் விராட்ட பர்வத்திலே 5 பேரும் திரௌபதியும் என்னென்ன வேஷம் தரித்து கொள்ள வேணும், அவ போய் என்னென்ன காரியங்களை பண்ணணுங்கிறதை பேசிக்கொண்டார்கள். தர்மபுத்திரன் கங்கன் என்ன பிராமண உருவத்தை எடுத்துக்கொண்டு பகடைக்காய்களை உருட்டுவதில் வல்லவனாக அரண்மனையில் ராஜாவுக்கு தோழனாக இருப்பேன் என்று வகுத்து கொண்டார். பீமசேனன் சமைப்பதிலே வல்லவனாய் வல்லவன்கிற பேரோடே மல்ல யுத்தத்தை நடத்தி கொண்டு வாழ்வேன் என்று உரைத்தான். அர்ஜுனன் பிருஹன்னளா என்னும் பேரோடே நபும்சகனாய் ஆணுமல்லாமல் பெண்ணுமல்லாமல் நாட்டிய கலையிலே தேர்ச்சி பெற்றவராய் அங்கிருப்பவர்களுக்கெல்லாம் நாட்டியம் சொல்லி கொடுத்து கொண்டும் வாத்தியங்கள் வாசிப்பதற்கு சொல்லிக் கொடுத்தும் வாழ்வேன் என்று கூறிக்கொண்டான். அடுத்து அஸ்வினி தேவதைகளுடைய அனுகிரகத்தாலே பிறந்த நகுல சகதேவர்கள். அதில் நகுலன், நான் குதிரை பயிற்சியில் வல்லவன், குதிரைகளையெல்லாம் நன்கு காப்பேன், அஸ்வத்தை காப்பதில் வல்லவன் என்று கூறினான். நகுலன் மிகச்சிறந்த வீரன். அவனுக்கு உயிரை பற்றி துளியும் கவலை கிடையாது. அஸ்வ என்னும் சொல்லுக்கு நாஸ்திஸ்வஹ, நாளை என்பது குதிரைக்கு கவலை கிடையாது. இன்று இருக்கிறோம், வீரனுக்கு வாகனமாக இருக்கிறோம், அவ்வளவுதான் குதிரை நினைக்கும். அப்ப நாளைய பற்றி கவலைப்படாத குதிரையைப் போலே வீரனான நகுலனும் நாளை என்பதை பற்றி கவலைப்பட்டதில்லை. அவன் உயிரையே திருணமாக புல்லுக்கு சமமாக மதித்தவன். அவன் அஸ்வத்தை பயிற்சி அளிப்பதை ஏற்றுக்கொண்டான். கடைசியா சகதேவன் அனைவருக்கு நன்மையே விரும்புபவர், அஸ்வினி தேவதைகள் அருளாலே பிறந்தவர். ஓர் முறை தர்மபுத்திரன் அவனிடத்தில் ஆணையிட்டான், நம்ம கொட்டிலில் நிறைய பசுமாடுகள் இருக்கு, அனைத்தையும் நீ பாதுகாப்பாய். அந்த ஆணையே இப்போது நான் நிறைவேற்றப் போகிறேன். மாடு கன்றுகள் அனைத்தையும் பார்த்து கொள்ளுவேன் என்கிற பணியை அவன் ஏற்றுக்கொண்டான். திரௌபதி சைரந்திரியாக, சேடி பெண்ணாய், கூட எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய உதவி பெண்ணாய், பணிப்பெண்ணாய் போய் சேர்ந்தாள். விராட்ட ராஜ்யத்து மன்னவனுடைய மனைவி ராணி சுதேஷ்ணா என்னவளுக்கு பெயர். அவளிடத்துல தான் சைரந்திரியாக போய் திரௌபதி சேர்ந்துவிட இசைந்தாள். நன்கு தலைவாரி பின்னுதல், அதற்கு வேண்டிய உபகரணங்களை போட்டு தேய்த்து சுத்தப்படுத்துதல், இதிலெல்லாம் நான் வல்லமை படைத்தவள், அதையே பண்ணிக்கிறேன்னு 5 1 6 பேரும் முடிவெடுத்து கொண்டார்கள். இவ ஒத்தொத்தரையும் இந்த கலையை நீங்கள் எந்த இடத்துல தெரிஞ்சின்றீள் அப்படின்னு கேட்டால்
தர்மபுத்திரன் முதலான பஞ்சபாண்டவர்களிடத்தில் தெரிந்து கொண்டோம் என்று சொல்லுவோம். ஆனால் பொய் கூறாதபடிக்கு தங்கள் பேர், தங்கள் காரியம் இதெல்லாத்தையும் எப்படி சாமர்த்தியமாக அமைச்சின்றார்கள். அப்போ இவர்கள்லாம் பேசி முடிச்சுனுட்டா நாம் கிளம்ப போகிறோம். நாம் நித்தியப்படி அக்னியை ஆராதித்து கொண்டு வந்தோம். குளித்து 3 அனலையோம்பும் குறிகோள் அந்தணமதன்ன ஒளித்திட்டேன் என்று தொடரடிப்புடியாழ்வாருடைய பாசுரம். 3 நெருப்புக்களை தினப்படி நாம் ஆராதிக்க வேண்டும். நித்தியமே அக்னி காரியம் பண்ணிட்டு இருந்தா தான் வீடு சுபிக்ஷமாக இருக்கும், எல்லாவிடத்திலும் அன்னம் பெருகி இருக்கும். கல்யாணத்தும் போதும் அக்னி சாட்சியாகத்தான் கைப்பிடிக்கிறோம். எந்த ஒரு நல்ல காரியமோ பூர்வ காரியமோ அபர காரியமோ அதுக்கான பிராணம் படுத்துன்னா அதுக்கப்புறம் பண்ணுற காரியம் முழுக்க அக்னியை கொண்டு தான். கல்யாணமோ புண்ணியாகவாச்சனமோ ஹோமமோ எது பண்ணோம்னாலும் அக்னியை கொண்டு தான். எதுக்கு அவர் தான் சாட்சி. நம்மளை நல்ல முன்னேற்ற பாதையில் அழைச்சின்னு போகிறவர். அக்னே நய சுபதாராயே என்று கூறுவார்கள். பெருமானுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி விளக்கேற்றித்தான் வைக்கிறோம். அவரை நன்னா தரிசிக்கணும்னால் ஹாரத்தி, கற்பூர ஹாரத்தியோ நீராஞ்சனமோ எடுக்கிறோம். அப்போ ஓரோரு இடத்துலையும் அக்னி எவ்வளவு தூரம் உபயோகப்படுறாருன்னு பார்க்கணும். அதனால தான் குளித்து 3 அனலையோம்பும், ஆகவனீயம்னு ஒரு அக்னி, கார்கபத்தியம்னு ஒரு அக்னி, தாட்சிணாக்னின்னு ஒரு அக்னி. இந்த 3 அக்னிகளையும் எப்போதும் நாம் தொட வேண்டும். இதை பற்றி ஆச்சரியமான ஒரு உபனிஷத்து சொல்கிறது. ஒரு பிள்ளை ஆச்சாரியனிடத்தில் நிறைய அர்த்தங்களை கிரகித்து கொண்டு வந்தான். குருகுலவாசம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஆச்சாரியன் ஊருக்கு போக வேண்டிய தருணம். அவர் ஒரு 5-6 நாள் வெளியூர் பிரயாணமாக போகிறார். தான் ஆராதித்து கொண்டு வந்த அக்னியை சிஷ்யனிடத்தில் கொடுத்துட்டு, நீ இந்த நெருப்பை ஜாகிரதையாக பார்த்து நித்தியம் ஆராதனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பிள்ளையும் ரொம்ப நன்னா அக்னி பகவானுக்கு ஆராதனம் பண்ணினான். அக்னிக்கு ஆனந்தம் ஏற்பட்டு, பிள்ளாய் நீ இவ்வளவு தூரம் என்னை நன்னா பூஜித்தாய், உனக்கு என்ன வேணுமோ கேள், கொடுக்கிறேன் அப்படின்னு அக்னி பகவான் சொன்னார். அதுக்கு இவன் திரும்ப பிரம்மத்தை பற்றின ஞானம் எனக்கு ஏற்படணும், எது பிரம்மம்னு அடையாளம் சொல்லும் என்று பிள்ளை கேட்டான். அதுக்கு அவ பதில் சொல்றா, கம் பிரம்ம கம் பிரம்ம யத்வாவ கம் ததேவ கம் யதேவ கம் ததேவ கம். இதான் அவ சொன்ன பதில். கம் பிரம்ம கம் பிரம்ம யத்வாவ கம் ததேவ கம் யதேவ கம் ததேவ கம். கம்முங்கிறது முதல் எழுத்து கா, கம்முங்கிறது 2வது எழுத்து கா. கம் கம்னா ஆகாசம்னு அர்த்தம், கம்னா சுகம்னு அர்த்தம். முதல் எழுத்து கா சொன்னா சுகம்னு அர்த்தம், 2வது எழுத்து கா சொன்னா ஆகாசம்னு அர்த்தம். ஆகாசம் போன்ற சுகமானவன் பிரம்மம். வா பிரம்மத்துக்கு இப்போ அடையாளம் சொல்றா. கம் பிரம்ம, பிரம்மம் ஆனந்தமயமானது. கம் பிரம்ம, பிரம்மம் ஆகாசத்தை போலே அளவிட முடியாதது, அனந்தமானது. அப்ப அனந்தமாக இருக்கும், ஆனந்தமயமாக இருக்கும், ஞானமயமாக இருக்கும். இதுவே பிரம்மம் என்று தெரிந்து கொள். கம் பிரம்ம கம் பிரம்ம யத்வாவ கம், எது ஆனந்தமயமோ அதுவே அளவிட முடியாத ஆகாயம். எது அளவிட முடியாத ஆகாயமோ அது அளவிட முடியாத ஆனந்தம். ஆனந்தமயம் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ. ஞானம் வளர வளரத்தான் ஆனந்தம் ஏற்படும். அறிவும் ஆனந்தமும் வெவ்வேறேன்னு நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். அல்ல, அனுகூலமான ஞானந்தான் ஆனந்தம். நமக்கு ரொம்ப பிடிச்சதை பற்றி, நல்ல விஷயத்தை பற்றி நமக்கு வேண்டிய ஞானம் ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோ, அதுவே தான் மகிழ்ச்சி. உலகத்தில் மகிழ்ச்சிங்கிறது தனித்து ஒன்றும் அல்ல. மகிழ்ச்சின்னு என்ன உள்ளுக்குள்ளே தான் உருவாகுமா? அனுகூல ஞானத்தை தான் ஆனந்தம்னு சொல்லுவார்கள். அதனால தான் பிரம்மத்தை ஞானமயம்னு சொல்கிறோம், பிரம்மத்தை ஆனந்தமயம்னு சொல்கிறோம். பிரம்மத்துக்கு எப்போவோ அனுகூல ஞானம், பிரம்மத்தை தெரிஞ்சுனுட்டவனுக்கு எப்போதும் அனுகூல ஞானம். அதனால தான் கம் பிரம்ம கம் பிரம்ம, ஆகாசம் அளவிட முடியாதது. அதே போல் பிரம்மத்தையும் அளவிட முடியாது. அனந்தன் அனந்தன்னு பெருமாளுக்கு திருநாமம் இல்லையோ, காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ அளவிட முடியாதவர். இன்ன காலத்தில் தான் இருப்பார், இணைய காலத்தில் இருக்க மாட்டார், அளவு கொடுத்து சொல்லிட முடியாது. இன்ன இடத்துல தான் இருப்பார், இன்னென்ன இடத்துல இருக்க மாட்டார், பிரித்து சொல்லிட முடியாது. இன்ன உருவத்தில் தான் இருப்பார், இன்னென்ன உருவத்தில் இருக்க மாட்டார், அளவுபடுத்திட முடியாது. கால தேச வஸ்து பரிச்சேத ரஹிதன்னு சொல்லுவார்கள். அதனால தான் பெருமாளுக்கு அனந்தன் என்று திருநாமம். அனந்தன் அனந்தன் ஆதிசேஷனுக்கும் பேரொல்லியோ. அனந்தன் பேரிலே கிடந்த புண்ணியன், பகவான் ஆதிசேஷ படுக்கையில் கிடக்கிறார். அனந்தன் மேல் கிடந்த புண்ணியான ஆழ்வார்களுடைய பாசுரம்.
பெருமாளுக்கு தானே அனந்தன்னு சொன்னீர், அந்தமில்லாதவன் அனந்தன். பின்ன இந்த பாம்பு படுக்கைக்கு ஏன் அனந்தன்னு பேர் வந்தது? அந்தமற்ற பகவானை தன் மடிக்குள்ளே 16 அடி 20 அடின்னு அடக்கி விட்டாரோ இல்லையோ, அதனால தான் அவருக்கு அனந்தன்னு பேர். பகவானே அனந்தன், அவரையே தன்னுடைய மடிக்குள்ள அடக்கி ஒரு திவதேசத்துலையும் சேவிக்கிறோமே. இந்த ஸ்ரீரங்கத்தில் போனோம்னா இத்தனை அடி நீளத்தில் சயனிச்சுருக்கார், திருவனந்தபுரத்துக்கு போனோம்னா நீண்ட சயனம், திருவாட்டாருக்கு சேவிக்க போனால் ஆச்சரியமான சயனம், திருக்குடந்த கும்பகோணத்தில் சேவிக்க போனால் சயனம். இப்படி ஓரோரு இடத்துலையும் ஆதிசேஷ படுக்கையில் பகவான் கிடக்கிறார். சேவிக்கிறச்சே நம்ம கண்ணை அளவுக்கு உட்பட்டு தானே இருக்கார். அப்போ உருவம் உட்பட்டாப்புல தானே இருக்குது. எதற்கும் அடங்காத பிரம்மத்தை தன் மடிக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறபடியால் அவனுக்கு அனந்தன் ஆதிசேஷன்கிற திருநாமம் ஏற்பட்டது. என்னத்துக்கு சொல்ல வந்தேன்னா, ஆகாயம் அளவிட முடியாதது, அதை கூட அளவுபடுத்தினாலும் படுத்திவிடலாம். ஏன்னா பிரளய காலத்தின் போது ஆகாயம் இருக்காது. பிராகிருத பிரளயம் மொத்தமே அழிஞ்சு போகிறது பாருங்க. அப்போ பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் 14 லோகமும் அழிஞ்சு போயிடும். பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் பஞ்சபூதங்களும் அழிந்து போகும். ஏதுமே இருக்காது. ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மத்தும் யாதுமில்லா வன்னு நான்முகன் தன்னோடு தேவருலகோடு இருபடைத்தான் குன்னம் போல் மணிமாடனீடு திருக்குருகூர் அதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுதிரே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். அப்போ ஆகாசம் கூட அழியிற நாள் உண்டு, ஆனால் பிரம்மத்துக்கு அழிவே கிடையாது இல்லையோ. ஆகாயத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. இதுவும் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கும், அளவுபடுத்த முடியாது. ஆனால் ஆகாயம் ஆணையிட்டால் நாம் யாரான்னு கேட்போமா? ஒரு வார்த்தை கேட்க மாட்டோம். இப்போ திடீர்னு ஆகாசம் நம்மளை பார்த்து இந்த மாதிரி செய்யுங்கோ, இப்போ எப்படி உட்காந்துங்கோ, இப்போ எப்படி கேளுங்கோ, இப்போ எப்படி வீட்டுக்கு போங்கோ அப்படின்னு அது சொல்லுமா? அது சொல்லவும் சொல்லாது, நம்ம கேட்கவும் போகிறதில்லை. அதனால் ஆகாசத்தை போல் பகவான் எங்கும் பறந்து விரிந்திருக்கிறான்னு சொல்லலாமே தவிர ஆகாயம் சொல்கிறத நாம் கேட்க மாட்டோம். ஆனால் பகவானுடைய சங்கல்பத்தின்படி தானே நடக்கிறோம், அவருடைய எண்ணத்தின்படி தானே உலகமே ஓடுகிறது. அதனால் ஆகாசத்தை போல பறந்து விரிஞ்சிருக்கிறவர் போராது, அது சொன்னால் ஒருத்தரும் கேட்க மாட்டா. இவர் நியமன சக்தி படைத்தவர். நியமன சக்தின்னு ஆணை செலுத்தக்கூடிய சாமர்த்தியம். அப்போ ஆகாயத்தை போல வியாபித்திருக்கிறார், எங்கும் பறந்திருக்கிறார். ஆகாயத்தை போல மட்டுமல்ல, ஒரு அரசன் எப்படி வசைந்தால் நாடே அசையுமோ அதை போல பிரம்மம் தன் சங்கல்பத்தால் மொத்தத்தையும் நடத்துகிறார். வியாபகத்துவம் நியந்திருத்துவம் இந்த ரெண்டும் பிரம்மத்துக்கு இருக்கிற தனிச்சிறப்பான குணங்கள். அப்போ அனந்தமான ஆகாசத்தை போலே ஆனந்தமுடையவன் பிரம்மம் என்ன இந்த பிள்ளைக்கு வாத்தியார் சுவாமிகள் அக்னி பகவான் அவர் தான் கற்றுக் கொடுத்துட்டார். சரி அந்த பிரம்மத்தை ஆனந்தமயம்னு தெரிஞ்சுனுட்டே இன்னும் அவனை நேர பார்க்கணுமே, பிரம்மத்தை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கேன்னு பிள்ளை கேட்டான். நம்ம தவம்னு சொல்கிறோம், சம்ஸ்கிருதத்தில் தபஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையோ. தபஸுங்கிறது கையை இப்படிலாம் வச்சு கமண்டலத்தை வச்சுக்கிறது மட்டும் தபஸ் அல்ல. தப ஆலோசனைன்னு தாத்து, மேலே அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் என்ன யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ முயற்சி செய்கிறானோ அந்த ஆலோசனத்துக்கு தான் தபஸுன்னு பேர். இன்னும் தெரிஞ்சுக்கணும். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்கிறோம். மேலே தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அந்த பிள்ளைக்கு இருந்தது. அக்னி தேவதையின் இடத்துல கேட்டான். அவர் உடனே சொல்கிறார், ஆச்சாரியஸ்துதே கதிம் பக்தா, சொல்ல வேண்டிய அளவுக்கு நாங்கள் சொன்னோம் பிள்ளாய், அதுக்குன்னு உங்கள் குருவை விட்டுட்டு மொத்தத்தையுமே எங்ககிட்ட கற்றுக்கலான்னு நினைக்காதே. எப்போ அவர்கிட்ட நீ பாடம் படிச்சுட்டு இருக்கியோ, ஏதோ என்ன ஆராதித்தே திருப்தி அடைஞ்சேன் சொன்னேனே தவிர கடைசியாக மொத்தம் தெரிஞ்சுக்கணும்னா நீ உன் ஆச்சாரிய இடத்துல தான் போகணும். அவர் திரும்பி வருவார். ஆனால் நான் உனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறேன், ஒரு வரம் தரேன். ஆச்சாரியன் திரும்பி வந்த பிற்பாடு அவசியம் உனக்கு அனுகிரகிப்பார், பிரம்மத்தை இன்னதுன்னு உனக்கு அடையாளம் காட்டுவார் என்ன அக்னி பகவான் சொல்லிட்டு போயிருக்கார். எதுக்கு சொல்கிறேன்? அறிவு கொடுப்பவரும் அக்னிதான், செல்வம் கொடுப்பவரும் அக்னிதான், சமைக்கணும்னாலும் அக்னிதான், நல்ல காரியமோ அபர காரியமோ பண்ணணும்னாலும் சாட்சியாக இருக்கக்கூடியவர் அக்னிதான். அவரிடத்துல ரொம்ப மரியாதையோட மதிப்பு குறையாமல் நாம் நடந்துக்கணும். வீட்டில் அடுப்பெரியலன்னு என்ன ஆகும்? ஒரே வெப்பமாக இருக்குது சுவாமி, சூரியன் படுத்துகிற பாடு தாங்கலை, வெப்பமே வேண்டானுவோம். வருஷத்தில் 8 மாதம் குளிர் இருந்து சூரியனையே பார்க்காத நாடுகள்லாம் உலகத்தில் எத்தனை இருக்குது தெரியுமா? அவள்கிட்ட போய் பேசி பாருங்க, நீங்கள்லாம் ரொம்ப புண்ணியசாலிகள், நாங்கள் எவ்வளோ கட்டப்படுறோம். முதல் காரியம் துணி காயாது, தளிகை ஆகாது, பருப்பு வேகாது. யோசிச்சு பார்க்கணும். வெப்பங்கிறது இல்லாத படுத்துனா அப்போ கூடவே எத்தனை கஷ்டங்கள் வந்துடும் தெரியுமா? அதனால் அக்னி அவர் செய்யக்கூடிய நன்மையை நமக்கு எப்போதும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அக்னி பகவானைத்தான் நாம் நித்தியம் ஆராதிக்கணும். கல்யாணத்தும் போது மேடையில் அக்னியை எழுந்துருள பண்ணுறோம்.
அந்த கல்யாணம் பண்ணிக்கிற பிள்ளையும் அவர் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புகிற வரைக்கும், இப்போ அவரவர்கள் அந்தந்த கர்மா முடிஞ்ச உடனே நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு யதா சுகம் கச்ச, நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு திரும்பி போங்கோன்னு அனுப்பிச்சி விடுவோம். நித்தியமே இதை சொல்கிறோம். உத்தமே சிகரே தேவி பூமியாம் பர்வதமூர்தனி பிராமணேபியோபியனுஜாதா கச்ச தேவி யதா சுகம். காயத்ரி தேவியை பார்த்து பிரார்த்திக்கிறோம், ஏ தேவி உம் இடத்துக்கு நீர் போய் இருக்கலாம். அப்போ எப்பவுமே ஆவாகனத்துக்கு கூப்பிடணும். விஷக்சேனரை ஆவாகனம் பண்ணுவா, சூரியனை ஆவாகனம் பண்ணுவா, குபேரனை ஆவாகனம் பண்ணுவா. அந்த கர்மா ஹோமம் முடிந்த பிற்பாடு அவரை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிச்சுட்டு தான் நம்ம அடுத்த காரியம் பார்க்கணும். கல்யாணத்துக்காக அக்னி கடவுளைய மேடையில் கொண்டு வந்து ஆவாகனம் பண்ணிடுறோம். அவர் அப்படியே விட்டுட்டு யாரெல்லாம் வந்திருக்காளோ அவா கையில் வெள்ளை காகிதம் கொண்டுருக்கா பாருங்க, உள்ள சொருகி 100 200 1000 500 அதை வாங்கிறதுக்கு பிள்ளை முனையால் வந்துடுறோம். எல்லாரும் வந்து கை குலுக்கி எங்கெங்கே யார் என்னென்ன தீட்டு துப்பல் விழுப்பு பட்டுன்னு வந்திருக்காளோ இது இத்தனையும் அந்த பிள்ளைக்கு மாற்றி அந்த பெண்ணுக்கு மாற்றி நாம் மேடையில் யார் இருக்கணுமோ அவள் தான் இருக்கணும். மற்ற எல்லாரும் மேடைக்கு கீழே இருக்கணும். கால் செருப்பு போட்ட காலோட மேடைக்கு மேலே ஏறவே கூடாது. அக்னி எழுந்தருள் இருக்கிறச்சு அவருக்கு அவமரியாதை பண்ணவே கூடாது. அதுவும் நம்ம திருமங்கல்ய தாரணம் ஆன உடனே அப்பவே அக்ஷதையை போட்டுட்டு உடனே சாப்பாட்டு கூடத்தை நோக்கி செல்கிறோம். ஆனால் ரிக்வேதத்தில் எப்போ அக்ஷதை போடணும்னு சமயம் கொடுத்து மந்திரம் சொல்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு திருமங்கல்ய தாரணம் ஆன உடனே போட்டு போட முடியாது. சப்தபதியும் நடக்கணும். அக்னியை சுற்றி இந்த பெண்ணோட காலை தொட்டு பிள்ளை ஓரோரு அடியாக எடுத்து வச்சு ஹயகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேதுன்னு அவள் 7 அடி வைக்கணும். சப்தபதி ஆச்சுன்னா தான் கல்யாணமே நடந்ததுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கையில் அக்ஷத்தை கொடுப்பா. சொல்ல வேண்டிய மந்திரங்களை வாத்தியார் சுவாமி சொல்லுவார். மனசில் இந்த தம்பதிகள் நன்னா இருக்கணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுண்டு இது கிட்டத்தட்ட திருமங்கல்ய தாரணமாகி 20 நிமிஷம் ஆகும். அப்புறம்தான் அக்ஷதை போடுற நேரமே நமக்கு வரும். ரிக்வேதம் ஒன்னொன்றுத்துக்கும் மந்திரம் சொல்லியிருக்கு. அதனால் செருப்பு காலோட மேடைக்கு மேலே ஏறுறது கூடாது. கல்யாண பெண்ணோ பிள்ளையோ எல்லாரோடையும் கைகுலுக்குவது கூடாது. இது முடிந்த பிற்பாடு தான் அடுத்ததை பார்க்கணும். அதனால் சனாதன தர்மத்தின்படி வைதிக மரபின்படி கல்யாணம்னால் அக்னிக்குத்தான் பிராதானியம். நித்தியப்படியே நம்ம அக்னி காரியத்தை உட்படவே கூடாது. அதைத்தான் தர்மபுத்திரன் பஞ்சபாண்டவாள் பயன் வந்திருக்கா. இப்போ அவன் யோசிக்கிறான், நாம் இந்த அக்னியை எங்கே வச்சுட்டு போவோம்? இதை நாம் எடுத்துன்னு போனால் இந்த அக்னி நாம் வேஷத்தை மாற்றிக்கிறபடியாலே இதை கொண்டு அங்கே நாம் நித்திய கர்மத்தை அனுஷ்டிக்க முடியாது. இது அதனாலே தௌமியரிடத்துல கொடுத்து நீர் பாஞ்சால தேசத்துக்கு எடுத்துன்னு போடும், அங்கே இதை ஜாகிரதையாக வைத்து கொண்டிரும் என்று தர்மபுத்திரன் பிரார்த்தித்தான். அவரும் சரின்னு சொல்லிட்டார். இந்திரசேனன் முதலான கூட இருந்தவாழ்லாரையும் துவாரகைக்கு போய் கண்ணனுடைய அனுகிரகத்தோட நீங்கள் இருங்கோ, நாங்கள் போய் அஜ்ஞாத வாசத்தை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு அவள்கிட்டையும் தர்மபுத்திரன் சொல்லிட்டான். திரௌபதியினுடைய கூட இருக்கிற தோழிகள் எல்லாரையும் அவர்களையும் நாட்டுக்கு திரும்பி அனுப்பிச்சுட்டு எங்களை துவைத்தவனத்திலேயே பாதியில் விட்டுட்டு பஞ்சபாண்டவாள் எங்கேயோ போயிட்டா, அவள் எங்கே போனாள்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் திருப்பி அனுப்பப்பட்டோம்னு சொல்லிட்டான். இந்த ஏற்பாடெல்லாம் தர்மபுத்திரன் ரொம்ப அழகாக பண்ணிவிட்டார். தர்மத்திலையும் மாறக்கூடாது, சாமர்த்தியமாகவும் இருக்கணும். நாம் என்ன நினச்சிப்போம், ரொம்ப சாதுவாக ஒருத்தர் இருக்கார் தர்மத்திலேருந்து மீறவே மாட்டார்னா அவர் அசடுன்னு நினச்சிப்போம். அப்படி ஒன்றும் அவசியமே இல்லை. அவர் கையாலாகாத ஒரு மல்லர், அவர் அசடும் அல்லர். நல்ல தர்மம் தெரிஞ்சவாளாக இருப்பார், அதி சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள். தர்மம் சாமர்த்தியக்காராள்கிட்ட இருந்ததுன்னா வாழும், தர்மம் அசடர்களிடத்துல இருந்ததுன்னா வாழாது. அதுவே உண்டு. என்ன தர்மம் ஆரிடத்தில் இருக்கணுமோ அவர்கிட்ட இருக்கணும். தர்மம் கண்ட பேரிடத்தில் இருந்துடுத்துன்னு வச்சுங்க, அதை அதர்மமாகவும் ஆக்கிடுவா. நல்ல வழிக்கு அவர்கள் பயன்படுத்தவும் மாட்டார்கள். தர்மபுத்திரன் ஏத்துனுட்டார். சரி, நாம் எல்லாம் புறப்படுவோம். தௌமியர் எல்லாரையும் உட்காத்துறார். ரொம்ப அவசரமாக புறப்படுறாப்பில் இருக்கு, நான் கொஞ்சம் உபதேசங்கள் பண்ணலாமா உங்களுக்கு கேட்குறான் தர்மபுத்திரன். இத்தனை வருஷமா நீர் நம்மோட இருந்தீரே, இத்தனை உபதேசம் பண்ணியிருக்கிறே, இன்னும் என்ன இப்போ நமக்கு சொல்ல போறீர்னா? தர்மபுத்திரா, உனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் ராஜசபையில் போய் வேலைக்காரனா எப்படி இருக்கணும்னு இன்னி வரைக்கும் உனக்கு தெரியாது இல்லையோ. உனக்கு ராஜாவா எப்படி நடந்துக்கணும்னு நல்லா தெரியும், அதில் குறவில்லை. ஆனால் நீ இப்போ ராஜாவா இருக்க போகிறது இல்லை, நீ போய் இன்னொருத்தனுக்கு வேலையில் சேர போறே, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ. ஒரு அரசனிடத்தில் வேலை பார்க்கறதுங்கிறது சுலபம் இல்லை. 10 நாளில் வம்பு வெடிச்சிடும், 15ஆவது நாள் நீ வெளியில் வந்துடுவே. இப்படித்தான் எல்லா அரசாங்கத்திலையும் நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கிறதுல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தர்மபுத்திரன் கேட்குறான், அப்படியா, நாங்கள்லாம் ராஜாக்களாச்சே, அப்படித்தான் எங்களோட இருக்கிறவா நடந்துக்கிறாளான்னா? ஆமா யுதிஷ்டிரா, இதில் என்ன சந்தேகம்? நீ அதை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கியே தவிர உன் கூட இருக்கிறவர்களும் இதே தர்மத்தின்படி தான் இருந்திருக்கா. ஆனால் அதை நீ பார்த்திருக்க மாட்டாய். அரசன் தன் தர்மத்தை தான் பார்க்க போறார், நம்ம ஆட்டம் வேலை பார்க்குறவா நம்ம தர்மத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ராமன் காட்டுக்கு ஏகினான், லக்ஷ்மணன் கூட போயிருக்கார்,
பஞ்சவட்டிக்கு போய் சேர்ந்தா. நாசிக் பஞ்சவட்டின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ? அங்கே தான் குறுக்க சூர்பனக வந்தால் எல்லா வம்புமே தொடங்கித்து. கோதாவரி நதிக்கரை, ரொம்ப ஆச்சரியமான இடம். அங்கே பர்ணசாலை கட்டுன்னு ராமன் லக்ஷ்மணனை விதிக்கிறார். பாவஜேன கிருத்தஜேன தர்மஜேன ச லக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மான சம்பிருத்த பிதாமமான்னு வால்மீகி ராமாயண ஸ்லோகம். ரொம்ப நன்னா பர்ணசாலை கட்டினாலாம். ராமன் ஒருத்தர் அதை சுற்றி பார்க்குறார். நன்னா அதுக்கு உள்ளு நன்னா கட்டியிருக்கான் லக்ஷ்மணன். சீதையோட ஏகாந்தமாக இருக்கிறதுக்கு உள்ளு, தளிகை பண்ணுறதுக்கு உள்ளு, பெருமாள் ஆராதனத்துக்கு உள்ளு, ரிஷிகள்லாம் வந்தால் உட்காந்து பேசுறதுக்கு உள்ளு, அப்படியே தனித்தனி. அதை ராமன் எல்லா உள்ளையும் கட்டுக்கட்டுன்னு சொல்லியிருக்கார். ஆனால் சீதையோட தனிமையில் உட்காந்து பேசணும், அதுக்கு ஒரு உள்ளு வேணும்னு சொல்லலை ராமன். வெட்கம்னு வச்சுங்களேன். கண்ணனாக இருந்தால் சொல்லியிருப்பார். ராமனாக இருக்கிறதுனால சொல்லலை. சொல்லாத்தையும் லக்ஷ்மணன் புரிஞ்சுனுட்டான். சொன்னத்தை செய்கிறவன் மட்டும் வேலைக்காரணம் அல்ல, சொல்லணும்னு நினச்சிண்டு ஆனால் ஏனோ சொல்லாமல் முதலாளி விட்டுடுறாரோ இல்லையோ, அதையும் புரிஞ்சுட்டு ஒருத்தன் செஞ்சான்னா அவன் தான் சிறந்த கைங்கிரப்பார். அதனால் லக்ஷ்மணன் அத்தையும் சேர்த்து கட்டி வச்சிருந்தார். ராமன் ஒரு சுத்து பார்த்துட்டு, நல்ல ஞானியாக இருக்கியே, விஷயம்லாம் ரொம்ப நன்னா தெரிஞ்சுட்டு கட்டியிருக்கியே, எனக்கு ஒரு சந்தேக லக்ஷ்மணா, நானும் நீயும் வசிஷ்டர் இடத்துல ஒன்னாத்தான் குருகுல வாசம் பண்ணோம், உனக்கு இந்த பர்ணசாலையெல்லாம் கட்ட தெரிஞ்சிருக்கே, எனக்கு அதெல்லாம் தெரியலையே, நீ எப்போ பாடம் படிச்சேன்னா ராமன். லக்ஷ்மணன் கேட்டார், ராமா 2 பேரும் ஒன்னாத்தான் படித்தோம், ஆனால் 2 பேரும் ஒன்று அல்லவே. நீ வேற, நான் வேற. நீ அரசன், நான் உனக்கு கைங்கிரப்பரன். அப்போ நான் கிங்கரன், வேலைக்காரன் என்னென்ன கற்றுக்கணுமோ அதெல்லாத்தையும் நான் கற்றுட்டேன். ஆனால் உலகத்தை நீ ரட்சிக்கிறாய், ராவணனை கொல்ல போகிறாய், சுக்ரீவனை காக்க போகிறாய், வாலியை அழிக்க போகிறாய், எல்லா குஹன் போன்ற பெருப்பெருத்த மகான்கள், ஒத்தொத்தனும் பக்தன், இவர்கள் எல்லாரோடும் தோழமை கொள்ள போகிறாய். இதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லையோ? அரசனுக்கு வேண்டியதை நீ தெரிஞ்சுட்டே, தொழிலாளிக்கு வேண்டியதை நான் தெரிஞ்சுட்டேன். அவரவர்களுக்கு வேண்டியதை தான் தெரிஞ்சுக்கணும். உனக்கு வேண்டியது நீ தெரிஞ்சின்ற தர்மபுத்திரா, ஆனால் இத்தனை நாள் நீ தொழிலாளியாக இருந்ததில்லை. ராஜாவனிடத்தில் எப்படி நடக்கணும்னு உனக்கு தெரியாது. அதை சொல்லித்தரேன், கேட்டுக்கொள். நல்லத்தை சொல்கிறவன் தானே நண்பன். உனக்கு பிரியமானதையும் சொல்கிறேன், உனக்கு ஹிதமானதையும் சொல்கிறேன். அப்பிரியஸ்ய ச பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா சததம் பிரியவாதினா. உனக்கு வேண்டியதை பேசி நன்னா வேண்டியதை வாங்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருப்பா தர்மபுத்திரா. அதாவது சததம் பிரியவாதினா, பிரியத்தையே பேசுவா, உண்மை என்னன்னு அரசனுக்கு எடுத்து சொல்லாமலே போடுவா. அப்படி இருந்துட்டா கடைசியில் அரசன் கெட்டே போவான் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. இதைத்தான் விதுரரும் தன்னுடைய நீதியிலே உரைக்கிறார். அதனால் நல்லத்தையும் சொல்கிறேன், உனக்கு பிடித்தமானத்தையும் சொல்கிறேன், இதுக்கு உனக்கு ஆள் கிடைக்காது. இதே விஷயத்தை விபீஷணன் ராவணனுக்கு எடுத்து சொன்னான். உனக்கு நல்ல வார்த்தையாக சொல்கிறேன், கேட்டுக்கோ ராவணா. ஆனால் கேட்டுக்காமலே போயிட்டான். விதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு சொன்னார், கேட்டுக்காம போயிட்டார். ஆனால் தௌமியர் தர்மபுத்திரருக்கு சொல்கிறார், கேட்டுனுட்டார். இதுதான் வித்தியாசம். கேட்டுக்காதவாள் நல்லவர்கள் நல்லத்தை சொல்லிகிட்டே இருப்பா, அவள் குறையே வைக்க மாட்டா. ஆனால் அந்த நல்லத்தை நம்ம காதில் நம்ம வாங்கிக்கிறோமா இல்லையாங்கிறது தான் விஷயம். ஆகாசத்தில் அலவரிசைகள்லாம் எத்தனையோ இருக்குது, எத்தனையோ. இப்போ ஆகாசவாணி, வானொலி நிலையம் கேட்குறோம், தூர்தர்ஷனம் கேட்குறோம். இதெல்லாம் எங்கே இருக்குது? அலவரிசை அத்தனையும் ஆகாசத்தில் தான் இருக்குது. நமக்குன்னு யாரும் அலவரிசையை புதுசாக உருவாக்கெல்லாம் இல்லை. அது நன்னா அங்கே இருந்துகிட்டே இருக்குது. நாம் என்ன பொட்டியை வச்சுட்டு இருக்கோமோ அதை திருக்குவோம். அது திருப்ப திருப்ப இது சீனா, இது பாரத தேசம், இது வங்காள தேசம் அப்படின்னு ஒரு இடமா வருது இல்லையோ? அப்படின்னா நாம் அதை திருப்ப திருப்ப அந்த அலவரிசையை அது வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம். அலவரிசையை இது உருவாக்காது. அது எப்பவும் ஆகாசத்தில் காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை நம்ம சுத்த சரியாக அந்த அலவரிசை வந்துடுத்த உடனே நமக்கு நன்னா காதில் விழும், நமக்கு நன்னா கண்ணில் கேட்க ஆரம்பிக்கிறது இல்லையோ? அதே போலத்தான் தர்மம். அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பெரியோர்கள் உபதேசம் பண்ணிகிட்டே இருப்பா. ஆனால் என் மனசை நான் அதுக்கு திருப்பிண்டேனாங்கிறது தான் முக்கியம். என் மனசை சரியாக திருப்பினுட்டேன், பளிச்சுன்னு கேட்கும். ஆனால் ஒரு துளி அந்த முள்ளு மாறி இருந்தால் கூட கொரான்னு முள்ளியோ, அதுக்கப்புறம் நாம் பார்த்து அந்த முள்ளை நன்னா சரியாக வச்சோம்னா ரொம்ப நன்னா கேட்கும். அதை போலத்தான் இந்த மனசில் ஏதான அழுக்கு படிஞ்சு நல்ல விஷயத்தை பிடிக்க போனோம், கொரான்னு. மனசில் இருக்கிற அழுக்கை எடுத்துவிட்டு தர்மத்தை கேட்க போனோம், அப்போ துல்லியமாக கேட்கும், துல்லியமாக கண்ணில் படும். அதனால் என்னைக்கும் தர்மத்தை பெரியோர்கள் உபதேசம் விடுவா, அதுக்கு குறை வைக்க மாட்டார்கள். நாம் அதை எடுத்துக்கிறோமா இல்லையா, பயன்படுத்துகிறோமா இல்லையா. அதனால் தௌமியர் சொல்கிறார், தர்மபுத்திரா சொல்ல வேண்டிய நலத்தை சொல்கிறேன், கேட்டுக்கொள்.